நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகணுன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை ஜென்ரலாக என்னென்னா படிச்சுட்டு ஐடியில் ஃபீல்டில் வேலை செய்யறது தான் என்னோட இது. அது சேர்ந்த அப்புறமா எங்கள் அப்பா அம்மாலாம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஐடியில் சேர்ந்துட்டா அவன்லாம் இனிமேல் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறா அப்படின்னு மாதிரி. பட் அதில் இருக்க நெகட்டிவ்ஸுமே இருக்குது. ஆஸ் இன் இது லே ஆஃப் இருக்குது, இல்லை சேல்ரி அந்த மாதிரி வர்றதுலாம் சில விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் பிஸ்னஸாக நம்ம ஒன்று பண்ணலாம், ஐடியா பண்ணலாம் அப்படி மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ அதுதான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 9 to 5 salary ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா சாலரின்றது உங்களோட ஆக்டிவ் இன்கம். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு பாசிவ் இன்கமாக செட்டப் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1-2 பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சு அதில் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் சக்சீட் ஆகலை. கரெக்டாக சக்சீட் ஆகலை. ஆமாம், 1-2 ட்ரை பண்ணேன். அது வந்து டெஃபினட்டாக சக்சீட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் நான் திருப்பி ஐடிக்கே போயிடலாம் அப்படி மாதிரி நினச்சிருந்தேன். பட் ஏதோ ஒரு ஹோப் என்னை வந்து சரி லாஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நைட்டில் உட்காந்து மிட் நைட்லாம் தூங்காமைக்கு உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது என் ஏஜில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க ஜெயிச்சாங்களே இல்லைன்னு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் என்ன ரீல் பார்க்கும்போது ஓகே நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப கஷ்டம், கம்பெனி செட்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பையர் சப்ளையர் ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நீங்களும் உங்களோட கோகோ பீட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மென்டர்ஷிப் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? அது அப்படி பண்ணதால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஓகே, நான் வந்து அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகணும், ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். அந்த பட்சத்தில் தான் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு மை செல்ஃப் அது வந்து எனக்குன்னா அது வந்து நான் திருப்பி வேறு பிஸ்னஸ் பண்ணனா கூட இப்போ என்கிட்ட 2-3 பேர் கேட்டாலும் நான் அவங்களுக்கு மென்டராக போக முடியும். ஸோ என்னென்னா நான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது கோகோ பீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஸ்பெண்ட் அபவுட் 50,000 தான். ஸோ என்னென்னா நான் முதல் ஷிப்மெண்ட்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 நான் திருப்பி ப்ராஃபிட்டாக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஓவராலாக 81,000 செல் பண்ணீங்க, 31,000 ப்ராஃபிட். கரெக்டாக அதுதான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ விஷ்வா, நம்ம வந்து கோகோ பீட்டுக்குள்ளே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே ஸ்கீம்ஸ், ஐஏசி, ஒரு மிடில் கிளாஸ் பர்சனால எப்படி எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும்னா டெக்னிக்கல் டீல்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் லுக் அட் எமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே சைக்காலஜி அண்ட் மைண்ட் செட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு ஒரு பிஸ்னஸ்னாலே தே ஃபீல் ஸ்கேர், பயப்படுவாங்க லாஸ் ஆனால் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கீங்க அண்ட் another 2 years யூஆர் பிளானிங் ஒரு மேரேஜ்ன்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பேச்சுலர்லேருந்து மேரிட் லைஃப் ட்ரான்சிஷன் ஆகிற அந்த பாத் வந்து ஸ்கேரி பட் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாத். ஸோ டெல் மீ மோர் விஷ்வா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கியூரியஸ். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகணுன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஓகே, இல்லை ஜென்ரலாக என்னென்னா படிச்சுட்டு ஐடியில் ஃபீல்டில் வேலை செய்யறது தான் என்னோட இது. ஸோ ஆஸ் என்னென்னா நான் ஐடியில் சேர்ந்துட்டேன். ஸோ அது சேர்ந்த அப்புறமா எங்கள் அப்பா அம்மாலாம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஐடியில் சேர்ந்துட்டா அவன்லாம் இனிமேல் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறா அப்படின்னு மாதிரி. பட் அதில் இருக்க நெகட்டிவ்ஸுமே இருக்குது. ஆஸ் இன் இது லே ஆஃப் இருக்குது, இல்லை சேல்ரி அந்த மாதிரி வர்றதுலாம் சில விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து என்னென்னா தொடர்ந்து வந்து எனக்கு அது வருமா வராதா அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து இப்போது நம்ம முடிவு பண்ணுறதா எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டாண்ட் பை ஓனா மாதிரி இருந்தால் தான் இட் வுட் பி பெட்டர் ஃபார் பெட்டர். ஸோ அப்போ இருக்க பட்சத்துலாம் செகண்ட் பிஸ்னஸாக நம்ம ஒன்று பண்ணலாம், ஐடியா பண்ணலாம் அப்படி மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ அதுதான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில கைண்ட் ஆஃப் பீப்புள் மாதிரி. ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் சரி ஓகே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணால் இட் வுட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் அதை பற்றி ரொம்ப மினிமலாக என்னென்ன ரிசர்ச் பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆஸ் இன் உங்கள் ஆல்டர் அகாடமியும் வந்து நான் பார்த்தேன், உங்கள் வீடியோஸும் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் என்னோட பிகினிங் மாதிரி. தொடர்ந்து நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு மினிமம் பட்ஜெட் தான் வந்து நான் இன்வெஸ்ட்டும் பண்ணேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் ஒரு பெரிய ப்ராஃபிட் மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது சொல்கிற விதத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் வந்து மெயின் பார்ட் என் ஸ்டோரி விஷயத்தில். இதுதான் என் எமோஷன் பார்ட். அவ்வளோ. ஷோர் விஷ்வா, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு நோ அபவுட் திஸ். நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம டெக்னிக்கல் டீலர்ஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ்ன்றதை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து கமிங் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி யூ ஆக்சுவலி தாட் அபவுட் ஹவ் யூ கேன் லெவல் அப் ஃபினான்ஷியலி. அண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ கோராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்கானமியில் இப்போ இன்ஃப்ளேஷன் இஸ் ரியலி பேட். வெறும் ஒரு சேலரி ஜாபை வச்சு நம்மளால் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லேண்டாக இருக்கட்டும், ஜூல்ஸாக இருக்கட்டும், ஒழுங்கான அசெட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி நினச்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக முன்னேறணுன்றது நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வெறும் சேலரி ஜாப் வச்சு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வர இன்கம்ன்றது இஎம்ஐ அண்ட் மல்டிபிள் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். பட் தெர் இஸ் ஒன் திங் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கியூரியஸ் அபவுட். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க,
ஆனால் அந்த பயம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுனாலே ஒரு பயம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பயத்தை கடந்து நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஆமாம், ஆஃப்கோர்ஸ் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பயம் இருந்துச்சு தான். ஏன்னா நைட்டில் உட்காந்து மிட் நைட்லாம் தூங்காமைக்கு உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது என் ஏஜில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க ஜெயிச்சாங்களே இல்லைன்னு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் என்னன்னா ரீல் பார்க்கும்போது ஓகே நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்போம். சின்ன சின்ன விஷயம் வேறு ஒரு இடத்துலையும் ட்ரை பண்ணுவோம். ஆஸ் அன் மணி பார்ட்டாகவும் சரி, எல்லா பார்ட்லேயும் சரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். பட் என்னென்னா அது கிடைக்கல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன நானே வந்து டிசால்வ் ஆகிட்டேன். விச் என்னால் பண்ண முடியாதோ அப்படின்னு மாதிரி என்னால் திருப்பி ஒரு கம்பேக்கோ ஆஸ் அன் லைஃப்பில் நான் கொடுக்க முடியாதோ அப்படின்னு மாதிரி நினச்சேன். ஸோ என்னன்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1-2 பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சு ஆமாம், அதில் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் சக்சீட் ஆகலை. கரெக்டாக சக்சீட் ஆகலை. ஆமாம், 1-2 ட்ரை பண்ணேன். அது வந்து டெஃபினட்டாக சக்சீட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் நான் திருப்பி ஐடிக்கே போயிடலாம் அப்படி மாதிரி நினச்சிருந்தேன். பட் ஏதோ ஒரு ஹோப் என்னை வந்து சரி லாஸ்ட் ட்ரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக மாதிரி ட்ரை பண்ணுவோம். வெதர் வின் பண்ணோன்னா வின் பண்ணோம், இல்லைனா லூஸ்னா லூஸ், அவ்வளோதான். நம்ம பாட்டு நம்ம ஐடிலே திரும்பி போயிடலாம் அப்படி மாதிரி நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா நடந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. சூப்பர். பட் எனக்கு உங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த 20s and 30s லைக் உங்களோட சிமிலர் ஏஜில் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஜாபை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த மைண்ட் செட் என்றைக்குமே தப்பு. வாட் ஐ ஜெனுவின்லி பிலீவ் இன் இஸ் லைஃப் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹவ் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 9 to 5 salary ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா சாலரின்றது உங்களோட ஆக்டிவ் இன்கம். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு பாசிவ் இன்கமாக செட்டப் பண்ணணும். ஸோ எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மாசிவ் லெவலில் ஷிப்மெண்ட்ஸ்க்கான பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் யூ ஆர் கண்டினியூயிங் யுவர் ஜாப். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அஃப்கோர்ஸ் என்னன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மணி நீடுன்றது எல்லா இடத்துலையும் தேவைப்படுற விஷயமா இருக்கும். அது என்னன்னா இப்போ 9 to 5 ஜாப் வந்து சொல்லி போனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் சேலரி மட்டும் தான். அது வந்து ஒரு கண்ட்ரோலபிளாக தான் இருக்கும். பட் என்னன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் பிஸ்னஸில் இறங்கும் போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஆஸ் நீங்கள் நினைக்கிறதா எல்லாமே. ஏன்னா நான் பிஸ்னஸ் நினச்சா மட்டும் தான் என்னால் வந்து பிஸ்னஸில் எவால்வ் ஆக முடியும். இவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் என்னால் இப்போ ஒரு பர்சன்டேஜ் என்னால் எடுக்க முடியும். ஸோ அப்போ இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 இன்கம் வந்து ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம ஃபேமிலி பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸை த்ரூ ரன் பண்ணலாம். ஏதோ நான் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னா நான் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் வேறு. சூப்பர் விஸ்வா. வெரி 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 இன்ஸ்பைரிங் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் அவுட் தேர். ஸோ விஸ்வா, இவ்வளோ நேரமாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்க. அண்ட் அந்த ஃபியர் எல்லாம் தாண்டி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு சைடு இன்கம் இருந்தால் தான் லைஃப்பில் நம்மளால் ஃபினான்ஷியலாக முன்னேற முடியுன்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஒரு சேஃபான கேம் இல்லை எவ்வளோ ஒரு கரெக்டான சைக்காலஜிக்கல் மைண்ட் செட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னா, யூ ஹவ் ரியலைஸ்ட் ஜாபை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதை விட ஜாபும் இருக்கணும் பிஸ்னஸும் இருக்கணும். 2 இன்கம் இருந்தால் என்றைக்குமே குட். ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, இன்னொரு இன்கம் வந்து ஹையர் ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. அண்ட் தட் இஸ் வேர் த மென்டார்ஷிப் கேம் இன். அப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட ALTIRA EXIM அகாடமியோட பிகினர் ஃப்ரெண்ட்லி மென்டார்ஷிப் பண்ணுறதை ஜாயின் பண்ணீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகினராக உங்களுக்கு நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ன்றது எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த கைடன்ஸ்? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மென்டார்ஷிப் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி ஷிஃப்ட்ன்றது எப்படி இருந்தது? என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து யாராக இருந்தாலும் வந்தாலும் உள்ள பிகினர்ஸ் தான். ஸோ உள்ளே வரும்போது என்னென்னா அஃப்கோர்ஸ் நான் அப்படியே எல்கேஜிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே. உள்ளே வரும்போது இதுதான் இது பிடிச்சி ஏபிசிடி அப்படி மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. பட் என்னென்னா எனக்கு கோடு தான் தெரியும். காமர்ஸ் பற்றி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து உள்ளே வரும்போதே எனக்கு எனக்குள்ள ஒரு ஃபியர், ஓகே இது பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி இல்லாமல். இப்போ அந்த டீம் வந்து என்னை ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் என்னை ரொம்ப பேஷண்ட்லேயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு மேலே கொண்டு வந்தது. ஸோ அது வந்து என்னென்னா போக போக என்னென்னா அவங்க வந்து சில கிளாஸஸ் மாதிரி ஜென்ரலாக சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து என்னென்னா நோட் புக் மாதிரி இந்த நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்ருக்கேன். நான் முன்னாடி ஜென்ரலாக லேப்டாப் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அந்த டைமில் நான் நோட் புக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் என்ன வச்சேன்னா லேப்டாப் கூட கிராஷ் ஆகிடும், ஆனால் நோட் புக்லாம் கிராஷ் ஆகாது, நம்ம எழுதிக்கிறதா இல்லை அப்படின்னு மாதிரி நினச்சி சொல்கிற 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஜென்ரலாக நோட் பண்ணிட்டேன். என்னென்னா மாடியூல் பாயிண்ட்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேசிக் இங்கே தான் ஆரம்பித்து எப்படி போகணும் அப்படின்னு மாதிரி நம்ம பிளான் பண்ணி, 2வது வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்கணும் மாதிரி நெசசிட்டி நம்ம என்ன பண்ணணும், 3rd வந்து என்னென்னா அது எப்படி நம்மளுக்கான ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பேசிக்காக ஒரு 2-3 விஷயம் கற்றுக்கிட்டது. ஸோ என்னென்னா இதுவும் இன்னும் என் மனசில் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ALTIRA அகாடமி வந்து எனக்கு கொடுத்துச்சுன்றது நான் தைரியமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டி சைடில் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி சப்போர்ட்ன்றது கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் வெரி க்யூரியஸ். ஏன்னா இப்போ நிறையா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். எல்லாருக்குமே அட்மிஷன்ன்றது கொடுக்கறதில்ல. ஏன்னா நான் கவுன்சிலர்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸ் ரிச்சுன்றதெல்லாம் வேறு.
தட் இஸ் டிஃப்ரெண்ட். என்றைக்குமே சின்சியரான பீப்புளுக்கு மட்டும் தான் மென்டர்ஷிப் ஆக்சஸ் கொடுக்கணுன்றதா நாங்கள் ப்ரைமரியாக வச்சிருக்கிற க்ரைட்டீரியாவே. அப்படி இருந்துமே எனக்கு வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம், பர்சனலாக இந்த கம்யூனிட்டியோட ஃபவுண்டராக எனக்கு வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு கோர்ஸ் ஒர்க்கை பார்க்க மாட்டாங்க. கோர்ஸ் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க மாட்டாங்க. நம்மளோட டாக்குமெண்டேஷன் டீமோட சப்போர்ட்டுன்றதை எடுக்க மாட்டாங்க. கன்சல்டேஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கோர்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்றது இட் இஸ் ஜெனுவின்லி வெரி சேட் திங். இந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி சின்சியராக யூஸ் பண்ணீங்கன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னன்னா என்ன இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு சேலரின்னு ஐடி ஃபீல்ட்லேருந்து கிடச்சாலும் இது வந்து அதுக்காக நான் வந்து இவ்வளோ லேசாக வந்து அதை நான் விட்டுற முடியாது. ஏன்னா இதுதான் வந்து என்னோடய ஃப்யூச்சர், இதுதான் என்னோடய ஃபேமிலி பற்றி முடிவு பண்ண போகிறது ஆஸ் இன் ஃப்யூச்சரில் வந்து. ஸோ அது வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னா ஐ குட் கோ டவுன் ஈவன் இன் மை பிஸ்னஸ். நான் என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை நான் டவுனில் தான் போவேன். ஸோ அந்த விஷயம், அந்த ஒரு ஃபியர்னஸ் தான் எனக்குள்ளே வந்தது. ஸோ அது வந்து ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எனக்கான எஃபர்ட்டை அதில் போட்டு, ஸோ அப்படி ஒரு பிகினிங் தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சு தான் இந்த ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு பிகினர் வந்து நம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா சின்சியராக இருக்கிறது, கோர்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னென்னா அவங்க மென்டர்ஷிப் இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரலாக இறங்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியருக்கான ஒரு பாத் தான் நான் சொல்லுவோம். ஏன்னா த்ரூஅவுட் நீங்கள் எவ்வளோ வந்து உங்கள் அகாடமியில் நீங்கள் எவ்வளோ ஆடுறீங்களோ அவ்வளோ இது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து இது ஹையர் பொசிஷனுக்கு போகிறதுக்கான இல்லை, இன்கேஸ் நீங்கள் டவுனில் போகணுன்னா கூட அந்த மென்டர்ஷிப் தான் உங்களை வந்து காப்பாற்றணுன்றது தான். இது அந்த விதத்தில் தான் ஆல்ட்ரா அகாடமி வந்து லிட்டரலாக எனக்கு பிஸ்னஸே அவங்க தான் ஆரம்பித்து கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சூப்பர். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, டாக்குமெண்டேஷன் ரொம்ப கஷ்டம், கம்பெனி செட்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பையர் சப்ளையர் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நீங்களும் உங்களோட கோகோ பீட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டாக்குமெண்டேஷன், பையர் அப்டைன் பண்ணுறது, சப்ளையர், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மென்டார்ஷிப் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? அது அப்படி பண்ணுறதால தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஓகே. ஸோ என்னென்னா அந்த ஒரு விஷயம் வந்து லிட்டரலாக ஜென்ரிக்காக எல்லாமேக்கு ஒவ்வொரு ப்ராசஸாக எனக்கு அது சொல்லும் போது தான் நான் வந்து அந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். அந்த பட்சத்தில் தான் நீங்கள் சொல்கிறத ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அது வந்து நான் திருப்பி வேறு பிஸ்னஸ் பண்ணனா கூட இப்போ என்கிட்ட 2-3 பேர் கேட்டாலும் நான் அவங்களுக்கு மென்டராக போக முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுதான் அந்த அல்ட்ரா அகாடமிக்கான சக்ஸஸுமே சரி, என் பிஸ்னஸ்க்கான சக்ஸஸுமே அது. ஸோ தட்ஸ் அ பார்ட் இன் திஸ். ஷோர் விஷ்வா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்குமே டாக்குமெண்டேஷன்ன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர். நீங்கள் பண்ணுற இந்த கோகோ பீட் பிஸ்னஸ்க்கான டாக்குமெண்டேஷன் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க? அது ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆஸ் இன் டாக்குமெண்டேஷனில். பட் ஆஸ் என்னன்னா உங்கள் அகாடமியில் கொடுத்த எனக்கு கைடன்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. இதெல்லாம் பார்த்தா பேருக்கு மட்டும்தான் நான் ஓனர் இருக்குது, மற்றபடி பிஸ்னஸ்லாம் அகாடமியே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சூப்பர். ஸோ அதுதான் வந்து நான் டாக்குமெண்டேஷன் கன்சிடரேஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் எவ்ரி திங். அது என்னென்னா ஐஇசின்னு சொல்லுவாங்க. அது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடுன்னு மாதிரி. அது வந்து யார் பண்ணுறாங்கன்னா டிஜிஎஃப்டி, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 10 டிஜிட் கோடு எல்லாமேக்கு நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அவுட் ஆஃப் இந்தியாவில். ஸோ வந்து என்னென்னா ஆல்ட்ரா அகாடமியில் கொடுத்த பை ஸ்டெப் கொடுத்த கோர்ஸ் தான் வந்து லிட்டரலாக வந்து என்னை ஹெல்ப் பண்ணிச்சு. ஆசன் வந்து என்னென்னா அவங்க வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண சொன்னாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே அப்லோட் பண்ண சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி வந்து அது எனக்கு கிடச்சிச்சு. அது எனக்கு கிடைக்கும் போது லிட்டரலாக வந்து நான் தான் அந்த ஆக்சுவல் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. ஏன்னா நான் அந்த டைமில் எந்த ஒரு விஷயமும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை அவுட் ஆஃப் இந்தியாவில். ஸோ என்னன்னா என்னோட ப்ராடக்ட் அதாவது கோகோ பீட்டுன்றது ஒரு காயருக்கு அண்டரில் வரும், காயர் பிட்டுன்னு சொல்கிற ஒரு இதில் வரும். ஸோ அதனால் நான் காயர் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேர் வந்து என்னன்னா RCMCன்றது, அதாவது என்னன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். ஸோ எல்லா எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொமோஷன் கவுன்சில் அசின் வந்து இந்த காயர் போர்டு வழியாக தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த RCMCன்றது ஒரு ப்ரூஃப், அதாவது வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் எக்ஸ்போர்ட்டரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸோ இல்லை ஸ்கீம்ஸோ உங்களுக்கு லேட்டராக கொடுப்பாங்க. அது வந்து ஆப்பிடா ஆர் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்து கொடுப்பாங்க. லிட்டரலாக வந்து இந்த கோகோ பீட்டுன்றது ஸ்பெசிஃபிக்கலி வந்து காயர் போர்டுக்கு அடியில் தான் வரும். லிட்டரலாக இந்த கோர்ஸ் தான் இப்போ என்னென்ன லிட்டரலாக நேம் சொல்லியிருக்கணும் அந்த ஒரு விஷயத்த எனக்கு கைடன்ஸாக ஒவ்வொரு விஷயமா எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ டாக்குமெண்டேஷனில் வந்து ஐஇசி, RCMC, எக்ஸ்போர்ட் கவுன்சில் எல்லாமே நம்ம டீம் சைட்லேருந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க உங்கள் சைடில். இன்னும் சில இன்ட்ரிகேட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன் எடுத்து நம்ம மென்டார் உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆவரேஜான எக்ஸ்போர்ட்டரையும் ஒரு சூப்பர்பான எக்ஸ்போர்ட்டரையும் பிரிக்கிற விஷயம் தான் இந்த இன்ட்ரிகேட்டான டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். இன்ட்ரிகேட் டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? நம்ம நார்மலாக இந்தியாவில் இருக்க மாதிரி கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ், அதாவது GST,
சர்டிஃபிகேட் பண்ணாங்க. அது அப்புறம் எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட்டும் இருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து எங்கள் காயர் அதாவது கோகோ பீட் ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஜெர்மனிக்கு, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி அமிச்சோம். ஸோ அதுக்காக வந்து Phyto-Sanitary சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். ஏன்னா வெஜ்ஜஸ் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து லிட்டரலாக இந்த Phyto-Sanitary சர்டிஃபிகேட் வந்து நீடு இருக்கிறதுனால இது நாங்கள் எடுத்தோம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக என்னோட அகாடமி அதாவது அல்ட்ரா அகாடமி வந்து எனக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. ஸோ இட் வாஸ் குட் அண்ட் பெட்டர். சூப்பர் விஷயம். வெரி ஹாப்பி டு நோ. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குமே வந்து 2 எக்ஸ்ட்ரீம்லி ஃபேவரபிள் ஹை மார்ஜின் மார்க்கெட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் யூரோப் அண்ட் தி அதர் இஸ் மிடில் ஈஸ்ட். அண்ட் இன்ஃபேக்ட் யூரோப் பொறுத்த வரைக்குமே வந்து ஃபார் வியூவர்ஸ் ஹூ ஆர் அன்அவேர், whenever you're exporting any food products, யூரோப்பில் வந்து தி கண்டிஷன்ஸ் ஆர் வெரி stringent. சர்டிஃபிகேட் ரெக்யர்மெண்ட் இஸ் வெரி மச் ஆன் தி ஹையர் சைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னா, இட் டெக்னிக்கலி மீன்ஸ் யூ டோன்ட் ஹாவ் அ Phyto-Sanitary சர்டிஃபிகேட். ஸோ வாட் யூ டூ இஸ் நீங்கள் மிடில் ஈஸ்ட் மாதிரி கம்பேரிட்டிவ்லி மிடில் மார்ஜின் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணுவீங்க. பட் யூரோப் மாதிரி ஹை மார்ஜின் கண்ட்ரீஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்ட்ரிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஆனால் Phyto-Sanitary சர்டிஃபிகேட்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் விஷ்வா யூ டன் த ரைட் திங். ஸோ இன்ஃபேக்ட் பியூட்டிஃபுல்லான ஜர்னி. உங்கள் சைடில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து சூப்பராக ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்குமே 4 இம்பார்ட்டன்டான காம்பனன்ஸ் இருக்குது. நம்பர் 1, யூ ஃபைனலைஸ் த ப்ராடக்ட், அண்ட் தென் யூ ஃபைண்ட் அ சப்ளையர், and then you find a buyer, and then of course documentation, freight optimization அதெல்லாம் இருக்கு. ஸோ உங்களோட கோகோ பீட்டில் இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த 4 எக்ஸ்பர்ட்ன்றது அல்ட்ரா அகாடமி தான் என் சைடில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆஸ்இன் வந்து என்னென்னா அவங்க இப்போ நான் யூரோப்பில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூரோப்பில் இருக்க பையர்ஸோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து டீமே எனக்கு பண்ணி கொடுத்துறாங்க. ஆஸ்இன் அவங்களோட இமெயில் அட்ரஸுமே எனக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு மாதிரி தெளிவாக அக்குரேட்டாக வந்து சொல்லிட்டாங்க. சூப்பர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ப்ராடக்ட்டு நான் என்னென்னு முடிவு பண்ணுறது மட்டும் தான் அங்கே ஃபைனல் ஸ்டேஜுக்கான டிசிஷன் அங்கே வந்துச்சு. ஸோ ஃபைனலி அந்த விஷயம் என்னென்னா அவங்களுக்கு மெயில் பண்ணி அந்த பையர்ஸ் வந்து இன்டேக் பண்ணும்போது என்னென்னா அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து என்னோட டீம் அதாவது அல்ட்ரா அகாடமி டீம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த சூப்பர் விஷ்வா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ எந்த பிஸ்னஸ் பொறுத்தாலுமே வந்து தேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்ட் டைம் லைன் அனாலிசிஸ். பேசிக்காக GTM ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், டீட்டெயிலாக மாடியூல் 9ல் கவர் பண்ணியிருப்போம். GTM இஸ் பேசிக்கலி கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. பையர் நம்ம டீம் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணாங்க, டாக்குமெண்டேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ராடக்ட் ஃபைனலைஸ் பண்ண எவ்வளோ நாட்களில் நீங்கள் உங்களோட எக்ஸ்போர்ட்ன்றதை பண்ணீங்க? ரொம்ப சிம்பிளாக 45 டேஸில் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப் பண்ணுக்கு ரெடி ஆயிடுச்சு. சார் உங்களோட கான்டாக்ட்ஸ் தான் மெயின் பையர்ஸ், நீங்கள் உங்கள் கான்டாக்ட்ஸ் வச்சு தான் மெயினாக பையர்ஸை ஷிப்மெண்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே அப்படி தான், ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு விஷயமே எனக்கு வந்து மென்டர்ஷிப் பண்ணி என்னோடய ப்ராடக்ட்ஸை லிட்டரலாக 60 டேஸ் கூட இல்லாமல் 45 டேஸ்க்குள்ளேயே வந்து ஷிப்மெண்ட்டுக்கு போக வச்சதுக்கு வந்து டீம் தான் மென்டர்ஷிப் பண்ணி தான் லிட்டரலாக நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நீங்கள் ஒரு IT பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க. யூ ஆர் ஃபெமிலியர் வித் சாஃப்ட்வேர் அண்ட் கோட் அண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காமர்ஸ் இஸ் அ வெரி நியூ ஃபீல்டு டு யூ. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஹவு டு ஐ புட் இட், யூ கமிங் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து வந்து நம்ம அகாடமி ஜாயின் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற இந்த பிஸ்னஸ் கரியர், இதோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயம் முடிய அப்புறம் தான் பின்னாடி பார்க்கும்போது எவ்வளோ பாதைகள் கடந்து வந்திருக்கோன்ற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணும்போது இன்னுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். அஃப்கோர்ஸ் ஐ எம் ஜீரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லேயுமே கூட நான் IT ஃபீல்டுக்கே போயிடல அப்படின்னு மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் என்ன உள்ளே வந்த அப்புறம் நான் பண்ண ப்ராசஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என் கம்பெனியை க்ரோ அப் பண்ணுறதுக்குன்றது அது இருக்கணுமா இல்லையான்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஏதோ எல்லா சுச்சுவேஷன்ஸ்லும் நீங்கள் வந்து எனக்கு வந்து மென்டர்ஷிப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கான்டாக்ட்ஸ்லேருந்து கொடுத்து எனக்கான பையர்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து ஆல்ட்ரா அகாடமிக்கு வந்து நிறைய கடமைப்பட்டிருக்கேன். பெரியவங்க மாதிரி சொல்லணும் நான் ஓப்பனாக. நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட அகாடமி விஷனும் உங்களுக்கு தெரியும். வி வாண்ட் டு ஃபினான்ஷியலி எம்பவர் பீப்பிள். நீங்கள் இவ்வளோ சின்சியர் அண்ட் டிசிப்ளினாக இருக்கதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தட் மேக்ஸ் மீ டு சிட் ஹியர். அதுதான் வந்து என்னோட இது. ஸோ பர்ஃபெக்ட் விஷ்வா. இன்ஃபேக்ட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜர்னியாகவே கிடச்சிருக்கும். லிட்டலாக வந்து இட்ஸ் லைக் சீயிங் மூவி ஆன் அ VR headset. It's like you're traveling on the entire journey of the student that's seated right here. So in fact, beautiful Vishwa, very happy to know your experience. So எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பல லட்சங்கள் கேபிட்டல் தேவை அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து we had a particular student எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னாலே 10 லட்ச ரூபா தேவைன்னு நாங்கள் நினச்சோன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸ் வந்து சொசைட்டியில் இருக்குது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் கேபிட்டல் 30,000 40,000 கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் யூரோப்புக்கு தான் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நெய்பரிங் கண்ட்ரீஸான ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்க்குலாம் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணி மினிமம் கேபிட்டல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் தெரியவே மாட்டேங்கிறது. ஸோ உங்களோட கேபிட்டல் ஜர்னி எப்படி இருந்தது? ஹவு டிட் யூ ஸ்கேல் யுவர் கேபிட்டல் வித் ஆல்ட்ரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாதிரி டெஃபினட்டாக மெத்து தான்.
ஸோ என்னன்னா நான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது கோகோ பீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ ஹவ் ஸ்பெண்ட் அபவுட் 50,000 தான். ஸோ என்னன்னா நான் முதல் ஷிப்மெண்ட்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 நான் திருப்பி ப்ராஃபிட்டாக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இப்போ தானே வருது, நமக்கான லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இதை பற்றி ஜென்ரலாக இது தெரியாது. ஐ திங்க் அந்த பர்டிகுலர் ஷிப்மெண்ட் வந்து யூ ஹேட் டன் இட் இன் ஏஷியா, கரெக்டா? ஸோ நீங்கள் வந்து 50,000 கேபிட்டல் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஐ திங்க் உங்களோட எக்ஸாக்ட் செல்லிங் இன்வாய்ஸ் வந்து 81,000 இஃப் ஐம் நாட் ராங். இப்போ தான் நம்ம கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஓவராலாக 81,000 செல் பண்ணீங்க, 31,000 ப்ராஃபிட், கரெக்டா? அதுதான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதுதான் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் டைமே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதோட 30% எக்ஸ்ட்ரா வந்துன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ லிட்டரலாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அதை பற்றி தெரியாது. நம்ம இப்போ பேசுகிற மாதிரி வீட்டில் அவங்களுக்கு தெரியாது. ரிட்டர்ன் என்னன்னா ஒரு ப்ராஃபிட்டு நம்ம பிஸ்னஸில் எவால்வ் ஆகி ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோன்னா ஓகே டே கூட என்கரேஜ், அவ்வளோதான். ஸோ என்னன்னா நம்ம பிஸ்னஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். ஆஸ் நீங்கள் ட்ரெயினும் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், அடிச்சு தூக்கு சாமின்னு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கலான்றது தான் என்னோட மைண்ட். சூப்பர் விஷ்வா. உங்களோட முதல் ஷிப்மெண்ட்லேயே வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றதை பார்த்துருக்கீங்க. 50,000 கேபிட்டலில் வந்து 30,000 ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா when you do the math it's roughly like a 60% ROI on just the first shipment. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுன்றது நம்ம மென்டார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முதல் ஷிப்மெண்ட்டை லாபம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மணி சைக்காலஜி எப்படி மாறிச்சு, எப்படி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் மாஸ்வாக ஷிப் பண்ணி இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஹியூஜ் ஸ்கேலில் இருக்கீங்கன்னு நம்ம 2 பேருக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் எப்படி ரீச் ஆனீங்க விஷ்வா? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது 30,000 ப்ராஃபிட் இருக்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் லிட்டரலாக போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஜென்ரல் சேலரி மாதிரி அவங்க ஒரு கண்ட்ரோலபுளாக இருக்கா, நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தது. ஸோ என்னன்னா அது சொல்லும் போது எங்கள் அம்மா லிட்டரலாக ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. எனக்கு எப்பயுமே ரொம்ப இதுவாக இருக்குது அது சொல்ல அந்த மூமெண்ட் பற்றி நான் பேசும்போது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசுறாங்க. ஜென்ரலாக எங்கள் அம்மா வந்து யார்ட்டுமே அவ்வளோ எமோஷனலாக பேசுனது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாட்ட எவ்வளோ ஸோ அதுதான் வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணிச்சு. ஆஸ் அன் ஓகே நம்ம இதோட விடக்கூடாது, we have to grow bigger அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ அடுத்த ஷிப்மெண்ட் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் ஆல்மோஸ்ட் ஐ எம் ஸ்பெண்டிங் ஆன் கைண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு மாதிரி. இப்போ 2 lakhs ரொம்ப நார்மலான மாதிரி இல்லை. இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து இப்போ 7 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆஸ் அன் வந்து ஒரு 4 lakhs நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆஸ் உங்கள் கம்பெனிக்குமே தெரியும். ஸோ தட் மச் ஐ எம் நோ பிகன் நோ. ஸோ அது சொல்ல எனக்கு பெருமையாக. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எவ்வளோ மாசவாக ஸ்கேல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ மாசவாக இருக்குன்றது வி வெரி வெல் நோ. அண்ட் எங்களுக்குமே ரொம்ப பெருமை தான். நீங்கள் வந்து இப்படி பியூட்டிஃபுல்லாக 6 digit 7 digitக்கான பாத்தில் அழகாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட் நீங்கள் இப்போ யூரோப் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, யூ ஆர் பிளானிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அரௌண்ட் 7.5 lakhs. ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 4 lakhs எதிர்பார்க்குறீங்க, கரெக்டாக? சூப்பர். அண்ட் இது யூரோப்போட ஆர்கானிக் மார்க்கெட்ஸ் தாங்க. சூப்பர் விஷ்வா. அண்ட் டாக்குமெண்டேஷன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் கிட்ட அப்டேட் கேட்டிருந்தேன். இட்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல. சூப்பர் விஷிங் தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ ஸோ மச். ஸோ இன்ஃபேக்ட் பியூட்டிஃபுல்லான இன்ஸ்பைரிங்கான ஜர்னி விஷ்வா. ஒரு மிடில் கிளாஸ் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து உங்கள் முதல் ஷிப்மெண்ட் வித்தின் ஏஷியா பண்ணி அப்புறம் லேக்ஸில் ஸ்கேல் பண்ணுற பாத்தில் அழகாக ட்ராவல் ஆகி செகண்ட் ஷிப்மெண்ட் யூரோப். யூ பீன் அ பியூட்டிஃபுல் கேஸ் ஸ்டடி ஃபார் த கோகோ பீட் எக்ஸிம் இண்டஸ்ட்ரி அண்ட் எஸ்பெஷலி ஃபார் our ALTIRA academy. எங்கள் அகாடமிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. We have hundreds of students like you and the students that we have, students like you, disciplined proficient people, they are the backbone of the academy. And எங்களுக்கும் அதுதான் purpose that makes us like really happy. கேட்கணும்னு நினச்சேன் விஷ்வா, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ மாதம் உங்களோட எக்ஸ்போர்ட் ஜர்னலில் ஸ்கேல் பண்ணிட்டீங்க, யூ ஸ்டில் டூயிங் யுவர் ஐடி ஜாப். உங்களோட ஃபர்தர் கரியர் நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? அது ஒரு விஷயம் உங்கள் டீமுக்கு இது சொல்லணும்னா, நான் நெக்ஸ்ட் மந்த் என்னோட ஜாப் வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே. ஏன்னா ஆஸ் அன் ரெவன்யூஸில் ஐடி விட நான் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் ஐ எம் கோன் குவிட் இட். பட் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் அன்டில் யூ சக்சீட் வந்து நீங்கள் இருக்க ஜாப்பை விட்டக்கூடாதுன்னு தான் நான் டெஃபினட்டாக சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ஓகே நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க. சப்போஸ் அங்கேயும் போய்டும் இங்கேயும் போய்டும். ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ நான் வந்து ஜென்ரலாக இப்போ அதோட நான் அதிகமாக சம்பாதிச்சனால ஓகே இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐடி ஜாப்பை நான் வந்து குவிட் பண்ணிட்டேன். பட் என்னென்னா மெயின் ப்ரையாரிட்டி வந்து என்னென்னா ஜாப்பை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தனி பிஸ்னஸில் வந்து நீங்கள் எவால்வ் ஆகணும்னா நீங்கள் ஜாப்பும் தக்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஆஸ் அன் நீங்கள் உங்கள் டீம் வந்து என்னை கைட் பண்ண போகிறாங்க. ஆஸ் அன் அவங்களும் வந்து பெரிய ஆளாக ஆக தான் போகிறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா சொல்ல வருது என்னென்னா, ஆஸ் அன் நீங்கள் ஒரு ஜாப்பை வந்து இது பண்ணணும்னா நீங்கள் அந்த ஜாப்புமே வந்து இது பண்ணிக்கணும். அதுதான் ஷோர் விஷ்வா. ஸோ இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக வராங்க, ஒரு 9 to 5 salary ப்ரொஃபஷனல் அகாடமி ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனேவே ஜாபை குவிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஜாப் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? எவ்வளோ டைம் கொடுத்தீங்க இதுக்காக? நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக ஒரு வீக்கில் வந்து மேக்ஸிமம் 2.5 hours மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுன்னு மாதிரி சொல்லிட்டீங்க.
ஸோ அதை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டேன். எனக்கு அது போதும், பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ இது ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கான நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ நான் வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு ஜாப் இருக்க வரைக்கும் அன்டில் யூ சக்சீட் இன் அதர் ஜாப் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன், நீங்கள் அந்த ஜாப்பை வந்து வச்சுக்கிட்டா மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் செகண்ட் ஜாப்பில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேனாக உங்கள் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி பின்னாடி போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா ஆஸ் யூ வாண்ட் டு சக்சீட் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஐடி ஜாப் என்ன மாதிரி, அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் சக்சீட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே வெட்டலாம் அண்ட் யூ கேன் கோ ஃபார் அ பிஸ்னஸ். ஸோ விஸ்வா, ரீசெண்டாக ALT 109 பேட்ச்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு. நம்மளோட அகாடமி ஜாயின் பண்ண பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான அட்வைஸ்னா அது என்னவா இருக்க போகுது? பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ALTIRA அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் அரியன் டீம் வந்து உங்களை ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஜாப்போட இந்த ஜாப் வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட ஹை ரிட்டர்ன்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. பட் என்னன்னா அது ப்ராசஸ் நடக்க மேக்ஸிமம் ஒரு 1 to 2 months மட்டும் ஆகும். இந்த ப்ராஃபிட் வந்து என்னன்னா அஃப்கோர்ஸ் வந்து இந்த ஜாப் வந்து குவிட் பண்ணிங்க. பட் என்னன்னா நடக்க ஒரு 1 to 2 months மட்டும் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சேலரி ஜாபை விட ஆல்டராவில் ப்ராஃபிட்ஸ் நிறைய வரதான் போகுது. பட் அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஜாபை விட இல்லை நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஷோர். நான் அப்படி நினச்சனால தான் நீங்கள் வந்து இருக்கேன். 95 ஜாப்பில் வந்து நீங்கள் எடுக்கிற சேலரியோட நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க உங்களை வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களை ப்ராஃபிட்கான என்னென்ன ஷேர்ஸ் இருப்போ அவங்க டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பட் என்னன்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 to 2 months மட்டும் ஆகும். அது 2 months ஆன அப்புறம் நீங்கள் ஜென்ரலாக அதோட நீங்கள் அதிகமாக தான் ப்ராஃபிட்ஸ் ஷேர்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் 2 months மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இது ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது நீங்கள் குட் பண்ணிடலாம். That's what I'm going to say. So Vishwa, this has been an absolutely lovely podcast. We've discussed your journey in great detail. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, உங்களோட மென்டார்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, உங்களோட கோகோ பீட் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான சப்ளையர், டாக்குமெண்டேஷன், பையர், இதெல்லாம் நீங்கள் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணீங்க, எங்கள் டீம்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே நம்ம அழகாக கவர் பண்ணியாச்சு. அண்ட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் மித்த நம்ம அழகாக பிரேக் பண்ணிட்டோம். டைம் ரெக்யர்மெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியாச்சு. ஸோ பாட்காஸ்ட் நம்ம கன்க்ளூட் இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ யாராவது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சைடு இன்கம் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்கணும், என்ன மாதிரி பீப்புளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கரெக்டாக இருக்கும், யாருக்கு இது கரெக்டாக இருக்காது, யார் வரக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். மெயினாக இது மணி பற்றி பேசுகிற விஷயம் இல்லை. இட்ஸ் அபவுட் த சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளின். நீங்கள் என்ன தான் 95 ஜாப் பண்ணாலும் உங்கள் சின்சியாரிட்டி டிசிப்ளின் இருந்தாலும் உங்களால் வேறு பிஸ்னஸ் ஆசன் இறங்க முடியும் அண்ட் யூ கேன் வின் அண்ட் அச்சீவ் இன் பிஸ்னஸ் மேன். ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் நான் சின்சியராக டிசிப்ளினாக இருக்கணுக்காக தான் நான் ALTIRA அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். அவங்க எதிர்பார்த்ததுமே அதுதான். சும்மா மணிக்காகன்றது பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் டிசிப்ளின் அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிமா நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ALTIRA அகாடமிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் 100% அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். சின்சியாரிட்டி மட்டும் இல்லைனா தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா அச்சீவ்மெண்ட்ஸுன்றது நாட் பிகாஸ் ஆஃப் த மணி, இட்ஸ் அபவுட் த டிசிப்ளின் இன் அவர் ஹார்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து ஆஸ் அ ALTIRA அகாடமியாக வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி வெரி ஆனஸ்ட் பாயிண்ட் விஷ்வா. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ட்ரூத் அவுட். ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அது என்ன பிஸ்னஸ் வேணா இருக்கலாம், இ-காம், ஸ்டாக் ட்ரேடிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆனாலே கண்ணாப்பினான்னு சம்பாதிச்சிடலாம், ப்ராஃபிட் பார்த்துடலாம், வாழ்க்கையில் நினச்ச அளவுக்கு கண்ணாப்பினான்னு முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. வாட் தேர் நாட் ரியலைசிங் இஸ் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் இஸ் வெரி பாசிபிள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் நான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால ஐ கேன் சே சக்சீடிங் இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் சக்சீடிங் massively in our academy. ஆனால் திஸ் சக்ஸஸ் இஸ் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் சின்சியர் அண்ட் டிசிப்ளின்டு பீப்புள். லைஃப்பில் வந்து சின்சியரிட்டி அண்ட் டிசிப்ளின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன் ஆல் மை இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரெயின்ஸ் இருக்கும், அவ்வளோ கேபிட்டல் இருக்கும், பெருசாக சக்சீட் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்சியரிட்டி டிசிப்ளின் இல்லாமல் இருக்கும். இது நிறைய பேர் இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி எப்படின்னா அவ்வளோ ஒரு பிரெயின்ஸ்ன்றது இருக்காது, கேபிட்டலும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சின்சியரிட்டி அண்ட் டிசிப்ளினால மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக முன்னேறி இருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளோட வியூவர்ஸ் கிட்டையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு 9 to 5 salaried ப்ரொஃபஷனலாக இஃப் யூ கேன் ப்ராமிஸ் தட் யூ வில் பி சின்சியர் அண்ட் டிசிப்ளின்ட், our academy will push you towards financial success. பட் உங்களுக்கு சின்சியரிட்டி அண்ட் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் அஸ். உங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். Be very clear on what you want out of life and then you can join us. So with that being said, this was an amazing podcast, Vishwa. Thank you so much for your time. Absolute pleasure. Yeah, thank you so much. Thank you.